Yes, good afternoon, everyone. So, today's topic வந்துட்டு எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் which is ஒன் டு மெனி. நம்ம பிஸ்னஸ் ஒரு லொக்கேஷன்ல இருந்துட்டு எப்படி மல்டிபிள் பிஸ்னஸ்க்கு கொண்டு போகலாம், ஆர் மல்டிபிள் லொக்கேஷனுக்கு எப்படி கொண்டு போயிட்டு நம்ம இன்னும் எப்படி க்ரோ ஆக முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு டுடேஸ் டாபிக் which is an on demand டாபிக். இந்த டாபிக் நீங்க கேட்டகடி தான் வந்துட்டு we have come up with this idea. So, before getting into a session, we would like to give a small brief about consulting and beyond. So, we are consulting and beyond. We are professionals. We have four divisions across the organization, which is management consulting, auditing and assurance, taxation, and corporate finance. In management consulting, Share the screen. I'm sorry, Neetaji. Can you just share the screen? yes, ma'am. I will share the screen. Yeah. Whether the screening is Presentation mode. yes, ma'am. Yeah, perfect. Is it visible? Nice. Yes. Yeah. Thank you. Sorry. Yes, guys. Back to our introduction. Sorry for the inconvenience. இப்போ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் வந்துட்டு we will give a consulting idea and consulting idea கொடுக்கறது மட்டும் இல்லாம we will come to your business place where you are doing. அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்மளுடைய பிஸ்னஸ் என்ன ப்ராசஸ்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு we will give you an industry level benchmark or standards எப்படி இருக்கு, எப்படி பண்ணலாம். இந்த ப்ராசஸை நம்ம செட் பண்ணா வந்துட்டு இப்போ இருக்கிற நம்ம 50 crores பிஸ்னஸ் வந்துட்டு 100 crores பிஸ்னஸ் போகணும்னா எப்படி வந்துட்டு டெலிகேஷன் இருக்கணும், என்ன லெவல் ஆஃப் பீப்புளெலாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வரணும், இந்த மாதிரி total ideas we will be implementing. In auditing and assurance, we will come to your place. We will verify whether நம்ம செட் பண்ண ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக தான் நடக்குதா இல்லையா, நம்ம வச்சிருக்கிற ஒரு கோல் ஆர் அந்த டார்கெட், நம்ம அப்ஜெக்டிவ் வந்துட்டு எதுக்காக கனெக்ட் பண்ணியிருக்கோம் சிஎன்பிக்கு, அந்த சிஎன்பி கூட கனெக்ட் பண்ணதுக்கான பர்பஸ் வந்துட்டு எவ்ரி மந்த் we will come monitor அந்த ப்ராசஸ் அலைன்ல தான் இருக்கா இல்லையான்னு we will ensure. In fact, we will do a process called goal setting, which is long run goals and short run goals. ரெண்டா பிரிச்சுப்போம். First one is short run goals, which is say within a year, and long run goals வந்துட்டு within 3 years or 5 years வந்துட்டு எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது we will come with you. Then along with the taxation team, here comes the experts, and இவங்க எல்லாருமே வந்துட்டு check all your statutory aspects things, ESA, PF, GST, TDS. இப்போ GST நோட்டீசஸ் அக்ராஸ் எல்லா பிஸ்னஸ்மே ஃப்ளட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம டேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துப்பாங்க. அண்ட் கார்பரேட் ஃபினான்ஸ் டீம், இன் கார்பரேட் ஃபினான்ஸ் டீம் நம்ம ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஸ்டார்டிங் த பிஸ்னஸ் ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் என்ன டெட் ஈக்விட்டி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஆர் எப்படி பண்ணணும். நான் இப்போ வந்துட்டு ஒரு 50 crores பிஸ்னஸ் இருக்கு, எனக்கு வந்துட்டு ஒரு ஐபிஓ லெவல் ஒரு லாங் ரன் விஷன் இருக்கு, நெக்ஸ்ட் 5 yearsல நான் ஐபிஓ போகணும்னா எப்படி பண்ணலாம், என்னென்னலாம் ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் டீம் உங்ககிட்ட இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரம் டியூ டெலிஜென்ஸ் சர்வீசஸ்லேருந்து ஆல் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் ஃபார் அன் எஸ்எம்இ ஐபிஓ வந்துட்டு வி ஆர் ப்ரொவைடிங். எஸ்எம்இ ஐபிஓ நம்ம மீன் பண்ண வந்துட்டு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஒரு லாங் ரன்ல வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு நம்ம பிஸ்னஸை கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபண்ட்ஸை வந்துட்டு எப்படி மொபைலைஸ் பண்ணிட்டு இன்னும் ஈஸியராக வந்துட்டு வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறதா வந்துட்டு எஸ்எம்இ. ஸோ எஸ், this is a introduction about ourselves, and here comes the team. Today's presentation is about myself. Okay, thanks to our Ratandeep Umesh ma'am, who is a founding partner of Consulting and Beyond, and in the session vandittu she is also going to contribute. She is one of the speakers. Myself, Neetaji, qualified chartered accountant, and we have a senior analyst Aditya. Yes, இப்போ செஷன் குள்ள போலாம். செஷனோட டாபிக் வந்துட்டு from one to many, a strategic guide to multi-store expansion and funding. ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன அஜெண்டான்னு ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வீல் பிளான் இட். இந்த அஜெண்டாவில் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் இருக்குது, சைட் செலெக்ஷன் ஆர் லொக்கேஷன், அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் எப்படி பண்ண போகிறோம், கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்ண போகிறோம், அண்ட் அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் லோன் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம், கன்க்ளூஷன், அப்புறம் உங்ககிட்ட இருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வில் பி டேக்கிங் அப். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஆர் லொக்கேஷனுக்கு இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு இருந்தாலும் ஒரு செக்லிஸ்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் செஷன் ஆர் சர்க்குலேட்டிங் எ செக்லிஸ்ட். அந்த செக்லிஸ்ட் எதுக்குன்னா வந்துட்டு நான் இன்னொரு லொக்கேஷனுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், வேர் டு ஐ ஸ்டாண்ட் அண்ட் வேர் டு ஐ சி மை செல்ஃப், அந்த ஸ்டோர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்டென்ஷன் இருக்கு,
பட் அந்த இன்டென்ஷன் வந்துட்டு ஆக்சுவலா ஸ்டெப்ஸா பிரேக் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றதுக்கு வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு ஒரு கொஸ்டினை வி ஹேவ் ப்ரிப்பேர் விச் வில் பி ஷேர்ட் அட் த எண்ட் ஆஃப் த செஷன். இப்போ இன்ட்ரடக்ஷன் போகலாம். இன்ட்ரடக்ஷன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறது வந்துட்டு எக்ஸ்பேண்டிங் டு மல்டிபிள் ஸ்டோர்ஸ், என்ன மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்ணணும், எது என்னுடைய கரண்ட் டார்கெட், எந்த கஸ்டமர்ஸ் நான் டார்கெட் பண்ண போறேன், இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எக்கச்சக்க கொஷின்ஸ் வரும் ஒரு ஸ்டோர் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போறோம்னா. பிஃபோர் கோயிங் தேர், ஏன் வந்துட்டு நான் வந்துட்டு மல்டிபிள் ஸ்டோர்ஸ் போகணும் ஆர் செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் நம்ம ஏன் போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ். இருக்கிற பிசினஸ்லயே வந்துட்டு எனக்கு டைம் இல்லப்பா, நான் ஆல்ரெடி இது பின்னாடியே ஓடிட்டு இருக்கேன், ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு ரொம்ப பர்டனா இருக்கு அப்படின்னு நம்ம திங்க் பண்றதை தாண்டி நான் மல்டிபிள் லொகேஷன்ல போனா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாக்குறப்போ என்ஹான்சிங் யுவர் மார்க்கெட் ஷேர், உங்களோட மார்க்கெட் ஷேர் வந்துட்டு ஹியூஜா என்ஹான்ஸ் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு பிராண்ட் இமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் XYZன்னு ஒரு பிராண்ட் நம்ம கிரியேட் பண்றோம்னா 10 பக்கம் கம்பெனிஸ் ஆர் அந்த போர்டை பார்க்குறப்போ ஆர் அந்த லொகேஷன் கடையை பார்க்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு பிராண்ட் இமேஜ் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் பிகாக் ஆகட்டும், கருப்பட்டி காபி ஆர் ரோஸ் மில்க், எனி ஸ்டோர் நீங்கள் எடுத்துக்கோங்க, அது எல்லாமே வந்துட்டு அவங்க இந்த பிராண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இவ்வளோ இடத்துல வந்துட்டு ஃப்ரான்ச்சைசி கொடுத்து மாடல்ஸ் கொடுத்துட்டு தே ஆர் டூயிங். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் நம்ம மீன் பண்ணுறது வந்துட்டு நான் ஒரு இடத்துல பண்ணுறதுக்கும் 10 இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறப்போ யூ வில் பி கோயிங் வித் வால்யூம். அந்த வால்யூம்ல பேசுறப்போ வால்யூம்னு நம்ம போறப்பே வந்துட்டு யூ ஆர் ஹேவிங் எ பெனிஃபிட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் பெனிஃபிட். நம்ம வாங்குறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்க முடியும், விற்கிறப்போ வந்துட்டு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியே வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதில் ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட் நம்மளுக்கு வரும். டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் அப் ஆயிடுது. அண்ட் இந்த மாதிரி நம்ம பண்றப்போ நம்மளோட ப்ரொக்யூர்மெண்ட் கம்மியா இருக்கும். அதனால வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் பிரைசிங் கூட கம்மியா வைக்க முடியும் கம்பேர் டு காம்படிட்டர்ஸ், விச் வில் கிவ் யூ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இது எல்லாமே பண்றப்போ சப்ளை செயினும் எஃபிஷியன்ட் ஆகும். இது எல்லாமே நம்மளுக்கு நடக்கிறப்போ எண்டா பை ப்ராடக்டா யூ வில் கெட் த ப்ராஃபிட்டபிலிட்டி. ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் யுவர் பை ப்ராடக்ட். இது எல்லாமே நம்ம ஆன்சிடென்டலா பண்றப்போ யூ வில் ஈஸிலி கெட் யுவர் ப்ராஃபிட்டபிலிட்டி. எஸ், இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு பெஸ்டில் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்கு. அந்த பெஸ்டில் அனாலிசிஸ் நம்ம பண்ணணும், விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். P stands for பொலிட்டிக்கல். பொலிட்டிக்கல்ங்கிறது வந்துட்டு அந்த லொகேஷன்ல நம்ம வந்துட்டு பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி லெவல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ட்ரி ஆர் அந்த ஸ்டேட்ல இருக்க கவர்மெண்ட் பாலிசிஸ் எப்படி இருக்கு, அது வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். தென் எக்கனாமிக் நம்ம மீன் பண்றது வந்துட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல கண்ட்ரி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்க வந்துட்டு we have to think about. இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்துட்டு டியூரிங் கோவிட் பீரியட் வந்துட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்க சொன்னாங்க. நான் அப்போ போயிட்டு வெளியில போயிட்டு புதுசா ஷாப் ஓப்பன் பண்ணக்கூடாது, பிகாஸ் எக்கனாமி லெவல்லே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்லோ டவுன் இருக்கு, டீ க்ரோத் இருக்கு. அதே மாதிரியே வந்துட்டு நம்மளோட கஸ்டமர் ஸ்பெண்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கஸ்டமர் ஸ்பெண்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்துட்டு நீங்க என்ன இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அது மார்க்கெட்ல ஓடுமோ ஓடாதான்னு அப்பதான் தெரியும். சோஷியல் நம்ம மீன் பண்றது வந்துட்டு லொகேஷன், டெமோகிராஃபிக் மீன் பண்றது லொகேஷன், என்ன மாதிரி கஸ்டமர், என்ன மாதிரி பாப்புலேஷன் நம்ம டார்கெட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்தியாவில் இருக்காங்க. அதுல வந்துட்டு நான் சென்னையில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு பிளான் பண்றப்போ சென்னையில் எவ்வளோ பேர் பாப்புலேஷன் இருக்காங்க, அந்த சென்னையிலேயே ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நான் டார்கெட் பண்றது வந்துட்டு மாஸ் கஸ்டமர்னா நான் எங்க போகணும், டி நகர் ஆர் புருஷேவக்கம் மாதிரி ஏரியாவுக்கு போகணுமா, ஆர் எனக்கு வந்துட்டு ப்ரீமியமைஸ் வேணும். ப்ரீமியம்ஸ்னு போறப்போ வந்துட்டு ஒரு பெசநகர் சைட்லயோ ஆர் அந்த மாதிரி வந்துட்டு வேணும். இல்லை நான் வந்துட்டு டார்கெட் பண்றது வந்துட்டு வேற மாதிரி ப்ராடக்ட்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு யூ ஹவ் டு சூஸ் ஃப்ரம் த மேக்ரோ டு மைக்ரோ லெவல் அனாலிசிஸ். டெக்னாலஜி வந்துட்டு இட்ஸ் அ டபுள் எஜ்ட் ஸ்வார்ட். நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா டெக்னாலஜியை எஃபெக்டிவா இப்போ உள்ள வரவங்க யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கவங்க வந்துட்டு ஆல்ரெடி தே ஹேவ் அ சிஸ்டம், பிளான்ட் அண்ட் மிஷினரியா இருக்கட்டும், ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஆர் வேற ஸ்டோர் நீங்க போறீங்கன்னா என்ன டெக்னாலஜி இப்போ மார்க்கெட்ல இருக்குன்னு ஒரு டைம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றது வந்துட்டு விச் இஸ் அ வே வயபிள் சொல்யூஷன் ஃபார் அஸ். தென் என்விரான்மெண்டல் நம்ம சொல்றது வந்துட்டு இப்போ கோ கிரீன் ஆகட்டும். இப்போ ஏன் எல்லாரும் சோலார் எனர்ஜி நோக்கி போறோம், பிகாஸ் ஃபியூச்சர் சஸ்டைனபிலிட்டி நம்ம எல்லாத்துக்கும் வேணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வி வாண்ட் டு கிவ் சம்திங். அப்போ அந்த மாதிரி நம்ம பேசுறப்போ என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்டை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஆர் என்விரான்மெண்டலி அந்த விஷயம் வந்துட்டு லெஸ் அஃபெக்டிங்கா இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு வி ஹவ் டு கிரியேட் அ பிஸ்னஸ். லீகல் வந்துட்டு அங்க இருக்கிற லாஸ் நம்ம தெரிஞ்சுட்டு அதை ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு வரப்போ யூல் பி இப்போ நம்ம பிசினஸ் வந்துட்டு டக்குன்னு ஒரு 1 இயர்ல வந்துட்டு ஒரு நல்ல க்ரோத்ல இருக்கு. ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வருது, இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வருதுன்னா வந்துட்டு
நம்ம பிஸ்னஸ்ல பண்ணிட்டு இருந்த ஃபோக்கஸ் அங்க அட்டென்ஷன் குறையிறப்போ இந்த சைட்ல வந்துட்டு நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பானிபூரி வெண்டருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்துருச்சு, 45 lakhsக்கு வந்துட்டு டிமாண்ட் நோட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னு இந்த மார்க்கெட்ல வந்துட்டு சோஷியல் மீடியால வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன் நம்ம இந்த சைட் பார்க்காம இன்னொரு டைம் யோசிச்சு பார்த்தா 45 lakhs பிசினஸ் அவன் பண்றங்காட்டி தான் அவனுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த லெவல் பிசினஸ் பண்றவங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். அப்படியே நம்ம வந்துட்டு இனிஷியலி வி ஹவ் டு பிளான் ஆர் ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் இனிஷியலி ஸ்டார்ட் பண்றப்ப எடுத்துக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள் அண்ட் குட் டு ஹேவ் அன் எக்ஸ்பர்ட் வித் யூ. ஓகேங்களா? ஸோ இதுல சைட் செலெக்ஷன் விச் இஸ் நத்திங் பட் சோஷியல்ல ஸ்பெசிஃபிக்கா லொகேஷனை பத்தி நம்ம வந்துட்டு ஒரு டீடைல்ட் வியூ பார்த்துட்டு தென் வி வில் கெட் இன் டு த சப்ஜெக்ட். லொகேஷன், நான் ஒரு லொகேஷன் சூஸ் பண்றேன்னா அது வந்துட்டு எனக்கு லாங் ரன்ல வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த லாங் ரன் லொகேஷன் வந்துட்டு ஃபீஸிபிலிட்டியா இருக்கணும். அண்ட் அந்த லொகேஷனை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் ஒரு லொகேஷன் சூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ அந்த லொகேஷன் வந்துட்டு என்னோட ப்ராடக்ட் விற்கக்கூடிய இடமா இருக்கணும். அந்த இடத்துல வர டார்கெட் கஸ்டமர்ஸ், நான் டார்கெட் பண்ற கஸ்டமர்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்கணும். பாப்புலேஷன் வைஸா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஆர் வாக்கிங் கஸ்டமர்ஸா இருந்தா கூட வந்துட்டு அதுக்கான லொகேஷன் வந்துட்டு ப்ரிடாமினன்ட் ஃபேக்டர். அந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு உங்களுடைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். இன்ஃபேக்ட் நம்ம போயிட்டு ஒரு கார் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு வந்துட்டு நம்ம பேம்ப்ளெட்ஸ் கொடுக்க முடியாது. ஆர் நம்ம வந்துட்டு ஒரு எஃப்எம்சிஜி ஆர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு நம்ம போயிட்டு ஹியூஜ் லெவல்ல ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றதா இருக்கட்டும். அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதில் தான் டிஃபைன் ஆகும். ஸோ எஸ், இப்போ நம்ம லொகேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பெஸ்டில் அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தோம். தென் லொகேஷன் பற்றி பார்த்தோம். இந்த லொகேஷன்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் எக்கச்சக்கமா ஸ்டோர்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு நம்ம ஒரு டாப் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிளாக்ஷிப் ஸ்டோர். ஃபிளாக்ஷிப் ஸ்டோர்ங்கிறது என்னதுன்னா அந்த கம்பெனியோடைய எல்லா ப்ராடக்ட்ஸும் அங்கே வச்சிருப்பாங்க அண்ட் தே வில் கிவ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் தேர். நம்ம அங்கே இடத்துக்கு போனவே வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய ஸ்டோர் அதுதான் இருக்கும். அண்ட் அந்த ஸ்டோர் இருக்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு இட்ஸ் நத்திங் பட் டு கிவ் அ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ. அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லா பக்கமும் அவைலபிளாக இருக்குன்னு அவங்களுக்கு மைண்டில் இது பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஐஃபோன் ஷோரூம் எடுத்துக்கலாம். ஃபிளாக்ஷிப் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் அந்த இடத்துல கொடுப்பாங்க. இது நம்ம மற்ற ஐஃபோன் ஸ்டோர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு ரீசன் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ரீகலெக்ட் வந்துட்டு உங்களுக்கு அங்கேயே நடந்துடும். ஸோ எவ்ரி டைம் வென் யூ திங்க் ஆர் வென் யூ கோ டு த ஸ்டோர் உங்களுக்கு அதுதான் மைண்ட் இருக்கும். இதே மாதிரி தான் வந்துட்டு ஜூடியோ வந்துட்டு இப்போ துபாயில் வந்துட்டு தே ஹவ் ஓப்பன்ட் அ ஃபிளாக்ஷிப் ஸ்டோர் வேர் தே ஹவ் எவ்ரி திங் விச் இஸ் வெரி பிக் இன் சைஸ். இந்த ஸ்டோர் வந்துட்டு டு கிவ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டு கிரியேட் அ யூனிக் தாட், இன்டென்சிபிளி வந்துட்டு உங்க மைண்ட்ல வந்துட்டு அந்த ஸ்டோரை பதிய வைக்கிறதுக்காக வந்துட்டு கிரியேட் பண்ற ஸ்டோர் ஃபிளாக்ஷிப் ஸ்டோர். கன்வீனியன்ஸ் ஸ்டோருங்கிறது வந்துட்டு போனும் இமீடியட்டா எடுத்துட்டு வெளியில வர மாதிரி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஷெல் பெட்ரோல் பங்க் பக்கத்துலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷெல் செலக்ட்னு ஒன்று இருக்கும். அதுக்கான பர்பஸ் வந்துட்டு மேக் யூ மோர் ஃப்ரெண்ட்லி, அந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஈஸி டு வாக் இன், ஈஸி டு டேக் அவே அப்படிங்கிற மாதிரி லொகேஷன்ல தான் இது இருக்கும். இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வந்துட்டு ஆல்வேஸ் சூட்டபிள் ஃபார் யுவர் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட். டே டு டே வந்துட்டு நம்ம போய் இது பண்ற சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்துட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வி ஹவ் எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் அவுட்லெட் விச் இஸ் EBO. இந்த EBO வந்துட்டு என்ன பர்பஸ்க்குன்னா வந்துட்டு அந்த பிஸ்னஸோடைய ஒன்லி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரேமண்ட்ஸ், ஓட்டோ, மினிஸ்டர் ஒயிட், எவ்ரி திங். அவங்க எல்லாருமே வந்துட்டு பீட்டர் இங்கிலாண்ட் ஆகட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கிரியேட் தேர் ஓன் ஷோரூம். அதில் எக்ஸ்க்ளூசிவாக அவங்களோட கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அதே ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு சென்ட்ரல் சில்க்ஸ் ஆர் போத்தீஸ் அந்த மாதிரி இதில் பார்க்குறப்போ வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்காது. இது கொடுக்கறதுக்கான ரீசன் வந்துட்டு தே வாண்ட் டு ஃபீல் யூ ப்ரீமியமைஸ். இது பிராண்ட் இமேஜிங்காக கிரியேட் பண்ணுவாங்க. திஸ் பர்பஸ் என்னதுன்னா லாங் ரன்ல வந்துட்டு ஒரு IPO லெவலாக இருக்கட்டும், அது நம்ம போகணும்னா வந்துட்டு ஹவு மச் வி ஆர் ஏபிள் டு டூ இண்டிவிஜுவலி, மற்றவங்களோட டிபெண்ட் ஆகாமல் வந்துட்டு நம்ம பிராண்டுக்குன்னு என்ன இமேஜ் இருக்கு அதை பார்க்கறதுக்காக வந்துட்டு தே வில் கிரியேட். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஒன் விச் இஸ் பாப்அப் ஸ்டோர். பாப்அப் ஸ்டோர்ங்கிறது வந்துட்டு நம்மளோட புது பிஸ்னஸ் ஐடியா. அந்த பிஸ்னஸ் ஐடியா வந்துட்டு எஃபெக்டிவா இருக்குமா இருக்காதுன்னு வி ஹேவ் அ டவுட். ஒரு மாலில் போயிட்டு அந்த ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வரப்போ வாட் வி வில் டூனா ஒரு சின்னதாக மாலில் இப்போ நடந்து போகிறப்ப நம்மளே பார்த்தா ஒரு ஸ்டோர் இருக்கும். அந்த ஸ்டோருங்கிறது வந்துட்டு சும்மா ஒரு 4x4ங்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபேஷன் ஏதோ ஒரு ஓரத்தில் வச்சுருப்பாங்க, ஆர்
குட்டீஸ்க்கான டாய்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு வச்சிருப்பாங்க. இது எதுக்காகனா அந்த பிசினஸ் நடக்குதா இல்லையா, ஆர் இன் சிம்பிள் வந்துட்டு அந்த பிசினஸ் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த டெம்பரரி ஸ்டோர்ஸ் இருக்கும். இதே மாதிரி டெம்பரரி ஸ்டோர்ஸ் மாதிரி வந்துட்டு சீசனல் பிசினஸ்க்கு சீசனல் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுக்கு நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னா வந்துட்டு நம்மளுடைய ஆல் கைண்ட் ஆஃப் கிராக்கர்ஸ் பட்டாஸ் கடை சொல்லலாம். டியூரிங் த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஒரு 45 டேஸ் முன்னாடி வரைக்கும் அந்த கடை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் தே வில் க்ளோஸ் இட். இதுதான் வந்துட்டு பாப் அப் ஸ்டோர். அந்த சீசனுக்காக மட்டும் ஆர் அந்த டெம்பரரி கேம்பெயின்காக மட்டும் வரும். எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட் ஆர் ஒரு பெரிய கொஷின், நான் வந்துட்டு ரெண்டலுக்கு போலாமா இல்ல ஓன் பில்டிங் வைக்கணுமா? இப்போ ரெண்டுக்குமே வந்துட்டு பெனிஃபிட் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம பெனிஃபிட் என்ன பார்க்கறோம்னா, இப்போ நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் பண்ண போறோம். என்கிட்ட வந்துட்டு சஃபிஷியன்ட் கேபிட்டல் இல்ல. மணி வந்துட்டு எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். அது வந்துட்டு நான் ஒன்ஸ் இதுல போய் எங்கேனா லாக் ஆயிட்டேன்னா, ஃபியூச்சர்ல என்னால ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது. அப்படின்னு பார்க்குறப்போ, லோ இனிஷியல் காஸ்ட் இருக்கும் ரெண்டலுக்கு போறப்போ. ஃப்ளெக்சிபிலிட்டி கண்டிப்பா இருக்கும். அந்த லொகேஷன் மாத்தினா கூட நம்ம மாத்திக்க முடியும். கம்பேர் டு த ஓனிங் த பில்டிங். மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ஏஎம்சி தான் பே பண்ணுவோம். பிரைம் லொகேஷன்ல நம்ம இட்ஸ் ஆல்வேஸ் அஃபோர்டபுள் டு ரெண்ட் தென் பையிங் த ப்ராடக்ட். பட் இதே இது கவுன்ஸ் நம்ம பார்த்தா வந்துட்டு ஓனர்ஷிப் நம்ம கிட்ட இருக்காது. கடை நல்லா ஓடுறத பார்த்தோன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு தே வில் கோ வித் ஹியூஜ் காஸ்ட். நம்ம கிட்ட வந்துட்டு 10,000 ரெண்ட் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா 15,000 கொடுங்க, அதான் உங்களுக்கு கடை நல்லா போகுதுன்ட்டு ஆல் ஆஃப் அ சடன் ரெண்ட் எஸ்கலேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு சில ஸ்டோர்ஸ்ல வந்துட்டு தே வில் ரெஸ்ட்ரிக்ட் யூ, இவ்வளவுதான் கஸ்டமைஸ் பண்ணணும், இவ்வளவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன கன்க்ளூஷன் சொல்லணும்னா, எஸ் என்கிட்ட அமௌண்ட் இருக்கு, நான் அந்த அமௌண்ட் வந்துட்டு நான் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணது வந்துட்டு விச் வில் நாட் அஃபெக்ட் மீ அப்படின்னு இஃப் யூ ஹேவ் அ தாட்னா யூ கேன் கோ ஃபார் ஓனிங் த பில்டிங். இல்ல என்கிட்ட லிமிடெட் ஃபினான்சஸ் தான் இருக்கு, என்கிட்ட மல்டிபிள் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு திங்க் பண்றப்போ யூ ஹாவ் டு கோ ஃபார் லீசிங் எ பில்டிங் ஆர் ரெண்டிங் அவுட். எஸ், இப்போ குயிக் சம்மரைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்துட்டு பெஸ்டில் பார்த்துருக்கோம். தென் லொகேஷனுடைய அட்வான்டேஜ் பார்த்துருக்கோம். லொகேஷன் எந்த அளவு டிஃபைன் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். தென் அந்த லொகேஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணணும், இதெல்லாமே பார்த்தோம். இப்போ we will move to the next topic, which is risk assessment and how to mitigate the risk. இந்த டாபிக் வந்துட்டு மிஸ்டர் ஆதித்யா will present you. Thank you so much. தேங்க்யூ நேதாஜி சார். ரொம்ப அழகா வந்து ஏன் எனக்கு மல்டிபிள் ஸ்டோர் வந்து நான் ஓப்பன் பண்ணணும் அண்ட் என்னோட ஓப்பன் பண்ணணும்னா என்ன இனிஷியல் அனாலிசிஸ் என்னென்ன பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டோருக்கு வந்து எப்படி ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் நான் வந்து செக் பண்ணணுன்ற மாதிரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் பற்றி பார்ப்போம். ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தோ இல்லை பிரச்சனையோ வந்து ஜென்ரலாக ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா ஆபத்துகள் இப்போ ஃபியூச்சரில் நான் ஒரு கடை ஓப்பன் பண்ண போறேன்னா என்னென்ன பாசிபிள் ஆபத்துகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி வரும்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்ற ப்ராசஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெஸ்டல் அனாலிசிஸ் அண்ட் சைட்ல வந்து என்னென்ன ரிஸ்க் வரும், இல்லை எப்படி எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து என்னென்ன ரிஸ்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிஸ்க். அதாவது ரிஸ்க் ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் மூலியமாகவும் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மூலியமாகவும் வந்து ஒரு ரிஸ்க் வந்து ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வருதுன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் பிஸ்னஸ் ரிஸ்க் இல்லை எக்ஸ்டர்னல் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து கோவிட்-19 வரதுக்கு முன்னாடி ஒரு 3 months முன்னாடி யாருமே வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கோவிட்-19 வரும். ஸோ அப்போ வந்து யாராச்சும் அவங்க கிட்ட உங்க பிசினஸ் எவ்வளோ பண்ணணும்னு கேட்டிருந்தாங்கன்னா நார்மல் ப்ரொஜெக்ஷன் மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் நம்மளுக்கு கோவிட்-19 எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா வந்து அஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணி சில கேசஸ்ல வந்து நம்ம நிறைய ஸ்மால் பொட்டி கடைகள்லாம் வந்து மூடுற அளவுக்கு கூட ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து இதை வந்து ஹேண்டில் தான் பண்ணணும். நம்மளால வந்து மிட்டிகேட் வந்து ஹேண்டில் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ரிஸ்க். அதாவது ரிஸ்க் தட் இஸ் ரிலேட்டட் டு இன்டர்னல் ப்ராசஸ். என்னோட இன்டர்னல் மிஸ்மேனேஜ்மெண்ட்னால வரது எல்லாமே வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் ரிஸ்க் அண்ட் ஆப்ரேஷனல் ரிஸ்க்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு போல் வந்து பார்ப்போம், ரிஸ்க் ரிலேட்டடா ஒரு போல் பார்ப்போம். ஸோ இந்த போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல வந்து எது வந்து எது வந்து பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படின்றது நீங்க சூஸ் பண்ணுங்க. இல்ல
எக்ஸ்டர்னல் ரிஸ்க். பிசினஸ் ரிஸ்க் இல்ல எக்ஸ்டர்னல் ரிஸ்க். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு 24% பீப்புள் வந்து புவர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், கரெக்டாக 64% பீப்புள் எக்கனாமிக் ரெசிஷன் தான் பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக் ரெசிஷன் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர், அதாவது பிசினஸ் ரிஸ்க். ஏன்னா புவர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், லேக் ஆஃப் எம்ப்ளாயி ட்ரைனிங் அண்ட் வீக் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வருது. ஆனால் எக்கனாமிக் ரெசிஷன் வந்து நம்ம கையில் இல்லை, அது வந்து ஓவரால் எக்கனாமியே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் எக்ஸ்டர்னல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரிஸ்க் என்னன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க், அதாவது எல்லா மணி அண்ட் ஃபண்டிங் ரிலேட்டடாக எல்லா ரிஸ்க்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வெபினாரில் வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரிஸ்க் வந்து என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டா மட்டும் போதாது, அதை வந்து எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து ரிஸ்க் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு, தேவைப்படுற டைம்ல வந்து காசு இல்லாம போறது ஒன் டைப்பு. இல்லைன்னா வந்து ஹை டெட், நான் வந்து என்னோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி தெரியாமலே நான் வந்து நிறைய டெட் வாங்கிட்டேன்னா என்னால் அதை ரீபே பண்ண முடியாம ஒரு டெட் ட்ராப் மாதிரி போய் மாட்டிப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு வந்து காமனா ஒரு வழி இருக்கு. அது வந்து என்னன்னா ஃபினான்ஷியல் ஃபீஸிபிலிட்டி செக்ஸ் பண்றது. இதுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணலாம், பேபேக் பீரியட், பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் செக் பண்ணலாம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன், முதல்ல ஒரு கடை நான் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சாலே நான் வந்து முதலீடு வந்து போடணும். முதலீடு வந்து போடணும்னா எவ்வளோ போடணுன்றது முதல்ல நான் வந்து எஸ்டிமேட் பண்ணணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்ன்றது வெறும் முதலீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இனிஷியல் செட்டப் காஸ்ட், இது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து லேண்ட் வாங்கினாலோ இல்லை ரெண்டல் அட்வான்ஸ் கொடுத்தாலோ அந்த ரெண்டல் அட்வான்ஸ் வரும். அப்புறம் வந்து டெப்ரிசியபிள் அசெட்ஸ் நான் வாங்குவேன், பில்டிங் அந்த மாதிரி கட்டுவேன், அதுக்கெல்லாம் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஒன்ஸ் நான் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆன உடனே நான் வந்து இன்வென்ட்ரி வந்து செட்டப் பண்ணணும், அதாவது ஷோகேஸ் பண்றதுக்கு. ஸோ இது மூணுமே வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அது என்னென்னா அனலாகஸ் எஸ்டிமேஷன் ஒன்று இருக்கு, பேராமெட்ரிக் எஸ்டிமேஷன் ஒன்று இருக்கு, பாட்டம்ஸ் அப் எஸ்டிமேஷன் ஒன்று இருக்கு. ஸோ இது என்னென்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அனலாகஸ் எஸ்டிமேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் ஏற்கனவே எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் ரீசென்ட்லி நான் ஏற்கனவே வந்து ஒரு கடை வந்து போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா என்னால் ஒரு ரஃப் எஸ்டிமேட்டா வந்து இப்போ நான் கடை போட்டேன்னா எனக்கு எவ்வளோ ஆகும், என்னோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு எவ்வளோ ஆகும்னு சொல்லி ரஃபாக சொல்ல முடியும். ஸோ இந்த அனலாகஸ் எஸ்டிமேஷன்ல ஒரு பெஞ்ச் மார்க் கிடைக்கும், ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். இதுக்கு வந்து எது வந்து பெஸ்ட், இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போதான் வந்து ஒரு ரஃப்பான, எனக்கு வந்து ஃபுல் டேட்டா தெரியாது, ஆனால் ரஃப்பான ஒரு டேட்டா வந்து எனக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இதில் வந்து நான் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கட்டியிருக்கேன் அண்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா Tier 1 சிட்டியில் வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் நியூ ப்ராஜெக்ட் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ரொபோஸ் பண்ணுறேன் இன் Tier 2 சிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் Tier 1 சிட்டியில் ₹1 வந்து நான் ஒரு பொருள் வாங்குறதுக்கு செலவு பண்ணேன்னா Tier 2 சிட்டியில் நான் அதே ₹1 செலவு பண்ண மாட்டேன், அதை விட கம்மியாக தான் செலவு பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை நான் 2023 வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். ஆனால் இந்த நியூ ப்ராஜெக்ட் இப்போ இந்த வருஷம் 2025 தான் நம்ம வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து விலை கன்ஃபார்ம் ஏறி இருக்கும், விலை ஏற்றம் வந்து நான் கன்ஃபார்ம் இருக்கும். அதாவது நான் வந்து ₹1 கொடுத்து ஒரு பொருளை வந்து 2023 வாங்கியிருந்தேன்னா
அதே பொருளை என்னால் இப்போ 2025ல அதே ₹1 கொடுத்து வாங்க முடியாது. அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து எனக்கு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் சப்போஸ் எனக்கு 1.14 crores ஆயிருக்குன்னு நான் சொன்னேன்னா, அது வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1.14 crores-னா 1200 ஸ்கொயர் ஃபீட் வித் அந்த லொகேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 lakhs வந்து எனக்கு வந்து ரஃபா ஒரு எஸ்டிமேட் வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் எஸ்டிமேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து மெட்டீரியல் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து ஓவரால் கண்டுபிடிக்கிற மாதிரி இது வந்து அதே மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எனக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை நான் வந்து ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில்ஸோட மல்டிப்ளை பண்ணுறது தான் வந்து பேராமெட்ரிக் எஸ்டிமேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஏரியாவில் எனக்கு வந்து ஒரு கடை வைக்கிறதோ இல்லை இந்த இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா, ஒரு அக்யூரேட்டாக எனக்கு ஒரு ஐடியா தெரியுதுன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எனக்கு வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு கடை தேவை அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டல் அட்வான்ஸுக்கு எனக்கு வந்து ₹1000 per ஸ்கொயர் ஃபீட் வந்து தேவைன்னு எஸ்டிமேட் பண்ணுறோம். அசெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹3000 per ஸ்கொயர் ஃபீட் அண்ட் இன்வென்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 3600 வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக எனக்கு எல்லா கேபெக்ஸும் வந்து ₹7600 per ஸ்கொயர் ஃபீட் வந்து செலவாகுதுன்னு நான் வந்து எஸ்டிமேட் பண்ணுறேன். இதை வந்து நான் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டோட மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 1.14 crores வந்து எனக்கு வந்து எஸ்டிமேஷன் வந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். கடைசியா நம்ம பார்த்தோம்னா பாட்டம் அப் எஸ்டிமேஷன். ஸோ இது எப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம்னா அதை வந்து எல்லா டாஸ்கையும் சப் டாஸ்க் மாதிரி நம்ம பிரேக் பண்ணி ஒரு சப் டாஸ்க்குக்கும் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணி அதோட டோட்டல் எடுத்துட்டு வர்றது தான் பாட்டம் அப் எஸ்டிமேஷன். ஸோ இது வந்து எதுக்கு பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப டீடைல்டு அண்ட் அக்யூரேட்டான ப்ரொஜெக்ஷன் வேணும்னா நம்ம வந்து இந்த எஸ்டிமேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கருக்கோ இல்லை இன்வெஸ்டாருக்கோ வந்து நம்ம இந்த மாதிரி எவ்வளோ ப்ராஜெக்ட் காஸ்ட் எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த எஸ்டிமேஷன் வந்து ரொம்பவே அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா மீதி 2 எஸ்டிமேஷன் மெத்தட்ஸ் டெக்னிக்ஸை விட இதோட அக்யூரேசி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா நான் வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணணும்னா முதல்ல வந்து லேண்ட் வாங்கணும். நான் வந்து ரெண்டல் வந்து லேண்ட் வாங்குறேன் இல்லை பில்டிங் வாங்குறேன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டல் அட்வான்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து 15 லட்ச ரூபா வந்து செலவாகுதுன்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பில்டிங் வந்த உடனே ஃப்ளோரிங் பண்ணணும், அதுக்கு 11 lakhs. அதுக்கு ஃப்ளோரிங் ரெடி ஆன உடனே ஃபர்னிச்சர் அண்ட் ஷெல்ஃப் செட்டப் பண்ணணும், அதுக்கு அடுத்த 11 lakhs. அதுக்கப்புறம் லைட்டிங் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் வேலைலாம் பார்க்கணும், அதுக்கு அடுத்த 11 lakhs. நெக்ஸ்ட் கடைசியாக வந்து சைன் போர்ட் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு 11 lakhs வந்து செலவாகும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு பில்டிங் ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடியா இருக்கும். இதுல வந்து நான் என்னோட பொருள்லாம் வந்து ஷோகேஸ்க்கு வந்து நான் வைக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுக்கு ஒரு 54 lakhs வந்து இன்வென்ட்ரி வந்து செலவாகுதுன்னு நம்ம எஸ்டிமேட் பண்றோம். ஸோ டோட்டலா இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா எனக்கு வந்து 1.14 crores வந்து முதலீடு வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு எஸ்டிமேட் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் நம்ம பார்த்தோன்னா எஸ்டிமேஷன்ற வேர்த்தை வந்து நான் எதுலையும் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து நம்மளால 100% அக்யூரேசியில வந்து கன்ஃபார்ம் இது நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து கம்மியாவோ ஜாஸ்தியாவோ எப்பயுமே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோட முதலீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு நெக்ஸ்ட் என்ன தோணும்னா எனக்கு நான் எவ்வளோ போடுறேன்னு தெரிஞ்சிருச்சு, எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து டிசைட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு வந்து ஆனுவல் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது என்னோட நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல வந்து எனக்கு எவ்வளோ வந்து காசு வரும்ன்றது தான் ஆனுவல் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ். இதுல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் சேல்ஸ். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிற மூலியமா வர ரெவென்யூஸ், அதுல இருந்து அதர் இன்கம் நம்ம வந்து ஆட் பண்ணி டோட்டல் இன்கம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த டோட்டல் இன்கம்ல இருந்து நம்ம வந்து அது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அதை வந்து மைனஸ் பண்றோம். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா எக்ஸ்பென்ஸ், அதாவது சேலரி, எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு தேவையான எல்லா எக்ஸ்பென்ஸும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லலாம்.
நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா பார்ப்போம். இதுல வந்து எனக்கு வந்து இப்போ வந்து சேல்ஸ்ல வந்து எனக்கு ஒரு ரஃபா வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் என்னால ஆவரேஜா பண்ண முடியும் ஒரு மாசத்துக்கு அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அண்ட் அதர் இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 3 lakhs 3.6 lakhs கிட்ட எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ டோட்டல் இன்கமா வந்து 13 lakhs கிட்ட எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு எனக்கு அதுல வந்து 85% வந்து ஆப்பரேட்டிங் காஸ்ட் வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கிறேன்னா பேலன்ஸ் 15%, அதாவது ஒரு மாசத்துக்கு எனக்கு வந்து ஆவரேஜா 2 லட்ச ரூபா வந்து எனக்கு வந்து ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோவா வந்து நெட் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோவா வந்து நிற்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா 24 lakhs வந்து எனக்கு வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால வருஷம் வந்து ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் வந்து நம்மளால எடுத்துட்டு வர முடியும். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வெறும் கேஷ் ரிசீவ்ட் அண்ட் கேஷ் பெய்டு மட்டும்தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ரிசீவபிள்ஸ் அண்ட் பேயபிள்ஸ் வந்து இதுல கணக்கு எடுத்துக்க மாட்டோம். ஸோ இப்போ எனக்கு வந்து எவ்வளோ முதலீடு முதல்ல போடணுன்றது தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஆனுவல் எவ்வளோ வந்து எனக்கு மாசம் மாசம் வரப்போகுது அப்படின்றதும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ வருஷத்துல நான் போட்ட முதலீடு வந்து எனக்கு திருப்பி வரும் அப்படின்ற விஷயம் நான் தெரியணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் பேபேக் பீரியட். அது வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஜென்ரலா சொல்றது பேபேக் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணோம்ல அது டிவைடட் பை ஆனுவல் ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ். இது வந்து நம்ம எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 1.14 crores வந்து ப்ராஜெக்ட்டுக்கு முதலீடு போடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தோம். அதே மாதிரி போன ஸ்லைட்ல வந்து ஆனுவல் ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ் வந்து ஒரு வருஷமும் 24 lakhs ஆவரேஜா எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தோம். இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு வந்து 5 வருஷத்துக்குள்ள நம்மளோட முதலீடை வந்து நம்மளால எடுக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பிரேக் ஈவன் அனாலிசிஸ் நம்ம வந்து இப்போ வந்து நான் ஒரு கடை வந்து எவ்வளோ முதலீடு போடணும், எவ்வளோ வந்து எனக்கு காசு உள்ள வருது, அண்ட் எனக்கு எவ்வளோ டைம்குள்ள எனக்கு வந்து அந்த காசு முதலீடு போட்ட அமௌண்ட்டை என்னால் எடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு அப்புறம் நான் பிசினஸ் வந்து ஆரம்பிக்கணும், ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் பண்ணணும். அதாவது எனக்கு ஒரு பிசினஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னா 2 டைப் ஆஃப் காஸ்ட் வந்து நான் இன்கர் பண்ணணும். அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேஷன்ஸ் நடக்குதோ இல்லையோ நான் வந்து செலவுகள் வந்து பண்ணியே தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரெண்ட், நான் வந்து எனக்கு ஆப்ரேஷன்ஸ் நடந்தா இல்லைனாலும் சரி நான் ஒரு பில்டிங்ல ரெண்ட் எடுத்துட்டேன்னா அந்த ரெண்ட் கட்டியே ஆகணும். அண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேல்ஸ் போதோ இல்லையோ அந்த எலக்ட்ரிசிட்டி நான் அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இபி பில்லு கட்டியே ஆகணும். அதே மாதிரி யூட்டிலிட்டிஸும் அதே மாதிரி நான் கட்டியே ஆகணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்ல வரும். அடுத்தது வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து விற்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா விற்கிறதுக்கு எனக்கு செலவாகிற காஸ்ட் எல்லாமே வந்து வேரியபிள் காஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் முதல்ல விற்கணும்னா எனக்கு வந்து அந்த ப்ராடக்டை நான் எதர் ப்ரொக்யூர் பண்ணணும் இல்லை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு செலவாகிற காஸ்ட் அண்ட் அதர் சேல்ஸ் ரிலேட்டட் எல்லா காஸ்ட்டும் வந்து வேரியபிள் காஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் வந்து சேல்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதாவது நான் செல் பண்ணால் எனக்கு காஸ்ட் வந்து இன்கர் ஆகும், சேல் பண்ணலைன்னா காஸ்ட் இன்கர் ஆகாது. ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம சிம்பிளாக பார்த்தோம்னா நான் சேல் பண்ணாலும் பண்ணலைனாலும் எனக்கு காஸ்ட் வந்து இன்கர் ஆகும். அந்த மாதிரி இது ரெண்டும் காஸ்ட் நம்ம இன்கர் பண்ணியே ஆகணும். நம்ம பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, இப்போ பாயிண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா நான் வந்து இந்த 2 காஸ்ட்டையும் இன்கர் பண்றதுக்கு மினிமமா எவ்வளோ யூனிட்ஸ் நான் வித்தா இந்த 2 காஸ்ட்டையும் என்னால் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அதாவது ஜென்ரலா சொல்லணும்னா இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் நோ லாஸ் அண்ட் நோ ப்ராஃபிட். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க, இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் அப்படின்றது தான். ஸோ நம்ம அசியூம் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 5 லட்ச ரூபா இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். செல்லிங் பிரைஸ் பர் யூனிட், அதாவது நான் 100 ரூபாய்க்கு அந்த பொருள் விற்கிறேன், எனக்கு எல்லா வேரியபிள் காஸ்ட்டும் வந்து 60 ரூபாய்க்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் அந்த ஃபார்முலால போட்டோம்னா 25,000 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த 25,000 யூனிட்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா நான் இப்போ வந்து இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்டை வந்து நான் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் மினிமம் 25,000 யூனிட்ஸ் வந்து வித்தாகணும். அதாவது 100 ரூபாயில 25,000 யூனிட்ஸ் வந்து நான் வித்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இது வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி செட் பண்ணிக்கும். நம்ம வந்து இதை வந்து ஸ்டாண்டர்ட் மாதிரி நம்ம பார்த்துட்டு ஆக்சுவலாக இவ்வளோ ஆகுமா இல்லை எனக்கு இவ்வளோ வராது அப்படின்னு நான் டிசைட் பண்ணால் என்னென்ன ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் இல்லை என்ன எக்ஸ்ட்ரா பண்ணேன்னா எனக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்ல மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து
என்னென்ன நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க்னா என்னன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படிலாம் மிட்டிகேட் பண்ணலாம், அதாவது முதலீடு எப்படி கண்டுபிடிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து எப்படி அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷத்துக்குள்ள வந்து எனக்கு போட்ட முதலீடு வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் பிரேக் ஈவன் அனாலிசிஸ், மினிமமாக நான் எவ்வளோ வந்து யூனிட்ஸ் வந்து விற்கணும், இப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து அடுத்தது வந்து நான் இதெல்லாம் வந்து எனக்கு பாசிட்டிவ் ஆனதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் வந்து ஃபண்டிங்காக நான் வந்து டிசைட் பண்ணுவேன். அதை பத்தி பேசுறதுக்கு ரத்தன்தீப் மேம் வருவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நம்ம மேம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு போல் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த போல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் லோன் ஃபண்ட்ஸ் அண்ட் ஓன் ஃபண்ட்ஸ் ஆப்டிமல் அப்படின்றத வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. எஸ் கைஸ், எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை பற்றி. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு we will review at the end of the session. எஸ், ரத்தன்தீப் மேம் கேன் டேக் ஓவர் ஃபர்தர். ஷூர். தேங்க்யூ நேதாஜி, தேங்க்யூ ஆதித்யா. ரொம்ப Thank you. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஃபார் ஒன் டு மெனி, ஒன்னுலேருந்து பழையா போகணும்னா என்னென்ன we should take care of? We should take care of risk, we should take care of the location, we should take care of the financial part, which means அந்த ப்ராஜெக்ட் வயபிளா இல்லையா, ஒரு feasibility மாதிரி. யார் காசு போட்டாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து 5 வருஷத்துல இருந்து காசு வந்துடும், இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து 3 வருஷத்துல காசு வந்துடும். ஒரு கன்சர்வேட்டிவா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், சரி 10% சேல் கம்மி ஆச்சுன்னா கூட வயபிளா ப்ராஜெக்ட், சரி செலவு கொஞ்சம் கூடி ஆச்சுன்னா கூட ப்ராஜெக்ட் வயபிளா, எல்லா சினாரியோஸ் போட்டு நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம் நம்ம இந்த ப்ராஜெக்ட் எடுக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு. டிசிஷன் எடுத்தாச்சு, லொகேஷன் பார்த்தாச்சு, நம்ம டிசிஷன் எடுத்தாச்சு, ப்ராஜெக்ட் எடுக்கணும். இப்போ எல்லா ப்ராஜெக்ட் போடுறதுக்கு நம்மளோட காசே போடணுமா, நம்மளோட ஈக்விட்டி தான் இருக்கணுமா, இல்ல அதுக்கு வேற வழிகள் இருக்கா? ஜென்ரலி பாத்தீங்கன்னா 3 வழிகளா வச்சுக்கலாம் இதை. ஒண்ணு, நம்மளோட சேவிங்ஸ் போடலாம், நம்மளோட ப்ராஃபிட், நம்ம இருக்கிற பிசினஸ்ல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறோமோ அதை எடுத்து போடலாம். கண்டிப்பா அதை எடுத்து போட்டுதான் ஆகணும். கொஞ்சம் இருக்கும், ஜாஸ்தி இருக்கும், பட் நம்ம அதை எடுத்து போட்டுதான் ஆகணும். நம்ம வந்து பேங்க்ல இருந்து லோன் எடுக்கலாம், இல்ல நம்ம இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட் எடுக்கலாம். இப்போ நம்ம பேங்க்ல இருந்து லோன் எடுக்கலாம் இல்ல இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட் எடுக்கலாம்னா என்ன பெரிய வித்தியாசம்? யார் வருவாங்க? ஒரு ப்ராஜெக்ட் நல்லா இருந்ததுன்னா தான் இவங்க 2 பேரும் வருவாங்க. அந்த ப்ராஜெக்ட் கம்மியா ப்ராஃபிட் கொடுத்தா கூட நீங்க போவீங்க, ஏன்னா உங்களோட பிசினஸ் growth, உங்களோட பிராண்ட் வேல்யூ நீங்க என்ஹான்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்வீங்க. பட் ஒரு ப்ராஜெக்ட் நல்ல ரிட்டர்னா கொடுக்கறது அப்படின்னு இருந்தாதான் பேங்க்குக்கு போக முடியும், இல்ல இன்வெஸ்டருக்கு போக முடியும். பேங்க்குக்கு போனோம்னா வட்டி கட்டுவோம், இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். இன்வெஸ்டருக்கு போனோம்னா ரிட்டர்ன் கொடுப்போம். இன்வெஸ்டர் 1 year, 2 year, 5 year, 10 year, depending on what is the business model. என்ன பிசினஸ் மாடல் நம்மளது இருக்கு, அவர் நம்ம கூட இருப்பாரு. எப்போ அவர் வெளில போவாரோ அவருக்கு ஒரு மொத்தம் தொகையா நம்ம வந்து இதை நம்ம பிசினஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்ணறதோ இல்ல வேற ஒரு இன்வெஸ்டரை கூட்டின்னு வந்து அவங்களுக்கு எக்ஸிட் கொடுக்கணும். பேங்கோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும்? ஒரு கொலாட்ரல் இருக்கணும். இன்வெஸ்டரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும்? பிசினஸ் ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகணும். அப்பதான் அவர் போட்ட முதலீட்டுல இருந்து அவர் வந்து காசு எடுக்க முடியும். பேங்கோட ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும்? 8%, 10%. இன்வெஸ்டரோட எக்ஸ்பெக்டேஷன் 15% ஆன்வர்ட் ஸ்டார்ட் ஆயிடும். 15, 18, 24 டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தோணுறது நம்மளோட பிசினஸ் ரொம்ப ரிஸ்கியா இருக்குன்னா ரொம்ப ரிட்டர்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஹையரா இருக்கும். ஸோ இதுதான் 2 வகையான கேபிட்டல் நம்ம ரேஸ் பண்ண வைக்க வேண்டிய விஷயம். இன்வெஸ்டரும் நம்மள மாதிரி தான் ஆயிடுவாரு, ஒரு ஓனர் ஆஃப் த பிசினஸ் மாதிரி தான். ஆனா பேங்கர் வந்து ஓனர் ஆமாட்டாரு. அவரு அந்த டைமுக்கு வந்து காசு கொடுப்பாரு, இன்ட்ரெஸ்ட் வாங்குவாரு, ரீபே பண்ணுவாரு, அண்ட் அவரோட லோன் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்வெஸ்டர் நம்ம எப்ப வரைக்கும் அவருக்கு நம்ம எக்ஸிட் கொடுக்கலையோ அவர் நம்மள மாதிரி தான்.
அவர் ஒரு ஓனர் இந்த பிசினஸ் மாதிரி ஆயிடுவாரு. இப்போ ஒரு சின்ன கம்ப்யூட்டேஷன் நம்ம பார்க்கலாம். ஒரு பேங்க் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருந்தது? 1 கோடி ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து 20 lakhs ப்ராஃபிட் வந்தது ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல. அது ஒரு எஸ்டிமேட். நம்ம ஒரு எஸ்டிமேட் போட்டுச்சு. அப்போனா 1 கோடி ரூபாய் போட்டு 20 லட்சம் நம்ம எடுக்க முடியாது. இதெல்லாம் எப்ப நடக்கும்? ஒரு 1 கோடி ரூபாய் எஃப்டில போட்டா இது நடக்க முடியுமா? எஃப்டில போட்டா என்ன வரும்? 6% இன்ட்ரெஸ்ட் வரும். கரெக்ட்டா? ஆனா, அதுவே நம்மளே அந்த பிசினஸ போட்டு, பிசினஸ்ல இருந்து மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணாதான், இந்த மாதிரி ஒரு 20 lakhs ரிட்டர்ன் எடுக்க முடியும். கரெக்ட்டா? ஒரு ஆன்டர்பிரினியரா இருந்தா, ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா தான் ஒரு ரிட்டர்ன் எடுக்க முடியும். அப்போ நம்மளோட ரிட்டர்ன் என்ன? பெர்சன்டேஜ் என்ன? இந்த 20 lakhs divided by 1 crore, which is 20%. கரெக்ட்டா? 20% ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன். ஓகே. சப்போஸ் நம்ம இத இன்னும் பெட்டரா பண்ணோம். ஃபுல் 1 கோடி ரூபாய் நம்ம போட வேண்டாம். நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம். Can you just do the slide view, ma? Full screen? Yeah. Next one. It's not appearing, huh? Wait, 1 minute, ma'am. Yeah. சப்போஸ் நம்ம இது என்ன பண்றோம்னா, 1 கோடி ரூபாய் வந்து நம்மளே போட்டு 20 lakhs எடுக்கிறோம். அதுவே 80 lakhs வந்து நம்ம பேங்க் லோனா எடுக்கிறோம். 80 lakhs நம்ம பேங்க் லோனா எடுத்தோம்னா என்ன ஆகும்? 10% இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. 8 lakhs. டோட்டலி இந்த வர 20 lakhsல இருந்து நம்ம என்ன சொல்வோம்? 8 lakhs நம்ம பேங்க்குக்கு குடுத்துடுவோம். ஏன்னா வட்டி குடுக்கணும். 80 lakhs நம்ம பேங்க்ல இருந்து எடுத்திருக்கோம். இப்போ 20 lakhsல இருந்து 8 lakhs குடுத்தோம்னா நம்ம கையில எவ்வளவு இருக்கும்? 12 lakhs இருக்கும். நம்ம எவ்வளவு போட்டிருக்கோம் பிசினஸ்ல? ஏன்னா 1 கோடி ரூபாய் தேவை இந்த பிசினஸ்ல போடுறதுக்கு. 80 lakhs நம்ம பேங்க்ல இருந்து வாங்கிட்டோம். 20 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். டிஃபரன்ஸ் பாருங்க. 20 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். சப்போஸ் 20 lakhs அதே டோட்டல் 20 lakhs ப்ராஃபிட்ல 8 lakhs வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டோம்னா பாக்கி எவ்வளவு இருக்கு? 12 lakhs. இந்த 12 lakhs, can you just up the screen? It was visible sometime before. Yeah. இந்த 12 lakhs divided by 20 lakhs. நம்ம இன்வெஸ்ட் பண்ண 20 lakhs for own funds னு எழுதிருக்கு பாருங்க. scenario 2ல 20 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். 80 lakhs பேங்க் கொடுத்திருக்காங்க. கீழே பாருங்க ப்ராஃபிட் அவைலபிள் ஃபார் ஓனர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு 12 lakhs இருக்கு. ஸோ 12 lakhs டிவைடட் பை 20 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணது. நம்மளோட ரிட்டர்ன் எவ்வளோ? 60% ரிட்டர்ன். எல்லா பிசினஸ்ல 60% ரிட்டர்ன் வருமா? இது ஒரு எக்ஸாம்பிள்ல மாதிரி தெரியாது. எவ்வளோ கம்மி வந்தா கூட நம்மளோட ரிட்டர்ன் பேங்க் கொடுக்குற வட்டியோட ஜாஸ்தி தான் இருக்கும். பேங்க் 8% கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட அட்லீஸ்ட் 10% வந்து நிற்கும். நம்ம முதலீட்டு கம்மி ஆயிடுச்சு. நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ நம்மளோட ஓனர் ஃபண்ட் கம்மியா இருக்கிறதுனால நம்ம பாக்கி பேங்க் இது ஃபிக்ஸ்டு 10% ஃபிக்ஸ்டு. ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருந்தா 10%, ப்ராஃபிட் கம்மியா இருந்தா 8%. அந்த மாதிரி எந்த பேங்க்கும் பேசல. கம்மியா இருந்தா கூட எனக்கு என்னோட காசு கொடுத்துரு, ஜாஸ்தியா இருந்தா கூட எனக்கு என்னோட காசு கொடுத்துரு. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாக்கி எல்லாமே நம்மளது. இப்போ நம்ம ஆஸ் அன் ஆண்டர்பிரினர், ஒரு ஆண்டர்பிரினரோட பெரிய ரோல் என்ன தெரியுமா? அந்த முதலீட்டை அப்ராப்ரியேட்டா யூஸ் பண்ணுறது. 20 lakhs கையில இருக்குன்னா 20 lakhs பெஸ்ட் யூஸா போடுறது. ஸ்டாக்ல போடணுமா, மிஷினரியில போடணுமா, பிளான்ட் அண்ட் மிஷினரியில போடணுமா, இல்ல புது ஸ்டோர் ஓபன் பண்ணுறதுக்கு போடணுமா? இந்த 20 lakhsோட பெஸ்ட் யூஸ் எங்க? இது டிசைட் பண்ணது ஒரு ஆண்டர்பிரினர் தான். இந்த பெஸ்ட் யூஸ் டிசைட் பண்ணிட்டு பெஸ்ட் ரிட்டர்ன் எப்படி எடுக்க முடியும்? இதுதான் அது சாமர்த்தியம். இதுதான் பிசினஸோட எசன்ஸே. இதுதான் பிசினஸ் ஓனரோட பொறுப்பு கூட. ஸோ எவ்ரி டைம் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறீங்க. நான் நெக்ஸ்ட் எங்க போறேன்? புது பிளான்ட். நம்ம கடை எல்லாம் ஓடுறது நல்லதா போயிட்டு இருக்கு. ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு, நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ஃபேக்டரி போடணும். கண்டிப்பா அந்த மாதிரி யோசிக்க தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு ஒரு ப்ராடக்ட் என்னது, ப்ராடக்டோட காஸ்ட் என்னது, எப்படி இது ஒர்க் ஆகுது, என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, நம்மளோட ஓன் யூனிட் கூட இருக்கு சொல்லறதுக்குன்னா
நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜாப் ஒர்க்ல போகலாம். நம்ம வந்து டைரக்ட் பர்ச்சேஸா கூட பண்ணலாம். நாட் நெசசரி நம்ம வந்து அந்த மேக் ஆர் பை டெசிஷன் சொல்லுவாங்கல்ல, ஏன் எல்லாத்தையும் நம்மளே செஞ்சுட்டு இருக்கணுமா? சிலது நம்ம வாங்கிட்டு கூட விக்கலாமே. கேபிட்டலோட ஜுடிஷியஸ் யூஸ் எப்படி? இந்த டெசிஷன் எடுக்கிறது இது இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு செனாரியோல லோன் ஃபண்ட பெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்? அது பார்க்கிறது தான் இந்த செனாரியோல. ஸோ அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க, லோன் வந்து எல்லாத்தோட சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சப்போஸ் நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க. நீங்க வந்து எஃப்டில காசு போடுவீங்க, 8% குடுக்கும். அப்புறம் நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல காசு போடுறீங்க, 10 to 12% குடுக்கும். நீங்க எது பிரிஃபர் பண்ணுவீங்க? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி நான் என் பிசினஸ்ல போட்டாலே எனக்கு 20% ரிட்டர்ன் வருது. நான் ஏன் வந்து எஃப்டில போடுவேன் காசு? பேங்க்குக்கு நம்ம குடுக்குற காசு வந்து அவங்க லிமிட் பண்ண காசுனால நம்மளுக்கு வரப்போறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வரப்போகுது. பிசினஸ நல்லா ஓட்டுனா, பேங்க்ல இருந்து ஃபண்டிங் வாங்கிட்டு, நம்ம கேபிட்டல பெட்டர் யூஸ் பண்ணுறது. இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணத இந்த 20 lakhs வச்சுட்டு, சப்போஸ் நீங்க 4 ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம். சரி 4 இல்லன்னாலும் 3 ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் கேபிட்டல் உங்களது ஜாஸ்தியா போகுது. பட் மல்டிப்ளிசிட்டி ஃபாஸ்ட்டா பண்ணலாம். ஸோ ஹவ் ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்ண தெரியணும். பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா பண்ண தெரியணும். கேஷ் ஃப்ளோவ ஹேண்டில் பண்ண தெரியணும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இத எப்படி மல்டிப்ளை பண்ண கூட நம்மளுக்கு தெரியும். நம்மளோட கேபிட்டல யூஸ் பண்ணிட்டு இத எப்படி அழகா மல்டிப்ளை பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஓவரால் ஆப்ஜெக்டிவ். இந்த ஆப்ஜெக்டிவ் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சரி இப்போ நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இது ஒர்க் அவுட் ஆகுது நம்மளுக்கு. லோன்ல போனா நம்ம இவ்ளோ காசு குடுத்து, இவ்ளோ காசு நம்ம கையில இருக்கு. இதெல்லாம் ஒரு எஸ்டிமேஷன் தான். ஸோ நீங்க உங்களோட பிசினஸ் மாடல் வச்சுட்டு என்ன எஸ்டிமேஷனா வர முடியும்னு நீங்க பார்ப்பீங்க. பார்த்துட்டு சப்போஸ் லோன் 18 lakhs கிடைக்கல. சப்போஸ் 50 lakhs தான் லோன் கிடைச்சது. அப்போனா என்ன ஆகும்? 5 lakhs வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட்டா பே பண்ண போறீங்க. 15 lakhs உங்க கையில இருக்கும். உங்களோட முதலீட்டு எவ்வளோ ஆயிடும்? 50 lakhs ஆயிடும். அப்போ கூட 30% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட். 15 lakhs divided by 50 lakhs. எல்லா செனாரியோல இத ஒர்க் அவுட் பண்ணிட்டு, தென் யூ கோ எந்த கேபிட்டல் எடுத்தா நம்மளுக்கு நல்லது இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்றது, சப்போஸ் நான் இந்த எக்ஸாம்பிள் குடுத்ததுனால ஒரு லோன வந்து நம்ம எப்படி பண்ணணும்? ஏன்னா லோன் பண்றது மல்டிப்ளை பண்ணணும் இம்பார்ட்டன்ட். பட் கரெக்ட்டான காசு எடுத்து கரெக்ட்டான இடத்துல போட்டா தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும். இந்த லோன் ப்ராசஸ்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துலாம். ஜஸ்ட் டூ தி என்டையர் ஸ்லைட். ஒரு லோன ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோன ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ப்ரீவியஸா நம்ம என்ன லோன் எடுத்திருக்கோம்? அதோட சிபில் ஸ்கோர் என்ன? நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம்? அந்த ரிப்போர்ட்ல தெரியும். இது தவிர்த்து நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்மளோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ், நம்மளோட கேஒய்சி, நம்மளோட ஐடிஆர் இதெல்லாம் ஒரு டாக்குமெண்டேஷன் நம்ம செட்டா வச்சுக்கணும். சரி, எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே நீங்க நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. உங்க பிசினஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த காசு என்ன பண்ண போறீங்க? லோன் வந்ததுன்னா இந்த காச என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பிளான் ப்ரிப்பேர் பண்ணணும். என் காசு வந்ததுன்னா நான் இவ்வளவு வருஷத்துல ரீபே பண்ண போறேன். இதுதான் ப்ராஜெக்ட்டோட காஸ்ட். இப்போ நீங்க 1 கோடி போட்டீங்கல்ல, எனக்கு 80 lakhs லோன் குடுங்கன்னு நீங்க சொல்ல போறீங்க அதுல. அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பிளான். இந்த ப்ராஜெக்ட் பிளான் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு குவாலிட்டேட்டிவ்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நான் என்ன பண்ணியிருக்கேன் முதல்ல? என்னோட லெகசி என்ன? நான் 50 இயர் ஓல்டு பிசினஸா இருக்கேன். இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு ஒரு ப்ரொஃபைல் எடுத்துட்டு குடுக்கணும் அவங்களுக்கு. இதெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் கூட பேங்கர் ஒண்ணு கேட்பாங்க. அது வந்து ஒரு கொலாட்டரல். ஏன்னா சப்போஸ் லோனு பிசினஸ் சரியா நடத்தல, ஏதாவது ஆச்சு, லோன் ரீபே பண்ண முடியல, அந்த மாதிரி விஷயத்துல பேங்கர் வந்து அந்த கொலாட்டரல் மேல ரிலை பண்ணுவாங்க. அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இவ்ளோ கம்மியா இருக்கு. அதுவே நீங்க அவுட் சைட் த பேங்கர், பிரைவேட் ஃபினான்சியர் கிட்ட போனீங்கன்னா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்? 24%, 36% அந்த ரேட்ல இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு. ஏன் அவங்க கிட்ட கொலாட்டரல் குடுக்க மாட்டீங்க. ஷார்ட்டர் டெர்ம்ல நீங்க லோன் வாங்க போறீங்க. இன்வெஸ்டர் கிட்ட போனீங்கன்னா 15 to 18% ரிட்டர்ன் கேட்பாங்க அந்த இதுல. ஏன் நீங்க அவங்களுக்கு கொலாட்டரல் குடுக்க போறதில்ல. ஸோ தே டேக்கிங் மோர் ரிஸ்க், தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ரிட்டர்ன். அவ்வளவுதான். நீங்களும் அதே இடத்துல உங்களோட ஷூ மாத்துனீங்கன்னா அதே இடத்துல நீங்களும் இருப்பீங்க. அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருப்பீங்க. ஸோ இதுதான் ஒரு லோனோட ரெக்வயர்டு டாக்குமெண்டேஷன், பிரிப்பரேஷன். இதெல்லாம் இருக்கு. என்ன லோன் வாங்குறது? ஏன்னா
லோன்ல எப்படி தெரியுமா, ஒரு ஷார்ட் டேர்ம் லோன், லாங் டேர்ம் லோன் இருக்கு. நம்ம எப்படி ஷார்ட் டேர்ம் பிளான் போடுறோம், லாங் டேர்ம் பிளான் போடுறோம். சப்போஸ் நம்ம ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குறோம், ஒரு கடை இன்டீரியர்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுச்சு அது ஒரு வருஷத்துல நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்காது. ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுவோம், 10 இயர்ஸ் யூஸ் பண்ணணும். அது லாங் டேர்மா யூஸ் பண்ணாச்சு நம்ம டேர்ம் லோனா எடுக்கணும் அதை. அதே மாதிரி ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்கை ரொட்டேட் பண்ணுவீங்க. எவ்வளோ டேஸ்ல ரொட்டேட் பண்ணுவீங்க? 60 டேஸ்ல ரொட்டேட் பண்ணுவீங்க, 90 டேஸ்ல ரொட்டேட் பண்ணுவீங்க, 120 டேஸ். ஸோ வித்தின் 1 இயர் நீங்க என்ன ரொட்டேட் பண்றீங்களோ அதை வந்து நீங்க ஷார்ட் டேர்ம் லோன்ல எடுக்கணும். எப்பவுமே ஷார்ட் டேர்ம் லோன் வாங்கிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நான் ஓடிசிசி வாங்கிட்டேன், பேங்கர் கொடுக்கறதுக்கு ரெடி வாங்கிட்டு நான் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரியில இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா இது உங்களோட என்டையர் பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரக்சரை ஒரு என்ன சொல்றாங்க, 1 வருஷம் 2 வருஷம் நீங்க மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் போறச்சு இது வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சா வரும். ஸோ ஒரு பேலன்ஸ் ஷீட்டோட ஸ்ட்ரக்சரை லாங் டேர்ம் மேட்ச் பண்ணிட்டு ஷார்ட் டேர்ம் மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களோட லோன் ஸ்ட்ரக்சரும் கரெக்டா இருக்கும், ரீபேமெண்ட்டும் ஆகும், அடுத்த லோனுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லோன் காஸ்ட்டை குறைக்கணும்னா ரீபேமெண்ட் ஆன் டைம் நடக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஆன் டைம் ரீபேமெண்ட் மீன்ஸ் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட். வேற எந்த ஃபார்முலாவும் கிடையாது. எந்த லோன் எடுத்தீங்க அந்த லோனை அந்த நேரம் அந்த டைம் என்ன ரீபேமெண்ட் இஎம்ஐ ஷெட்யூல் வருதோ அப்போ ரீபே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லோன் காஸ்ட் குறையும். எல்லாமே பண்ணிட்டீங்க. தேர் இஸ் ஒன் மோர் திங் கால் டிஎஸ்சிஆர், டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. இது நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ என்னதுன்னா, நான் எடுத்த லோன் நான் சம்பாதிக்கிற பைசா எவ்வளவு மடங்கு இருக்கு என்னோட லோனோட கமிட்மெண்ட்ஸோட. சப்போஸ் இந்த கேஸ்ல 24 lakhs சம்பாதிக்கிறோம் ஆனுவலி. என்னோட இஎம்ஐ டோட்டல் ஆனுவல் இஎம்ஐ வந்து 18 lakh rupees இருக்கு. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? 1.3 times வந்து டிஎஸ்சிஆர் இருக்கு. 1.2 இருந்தாலே பேங்கர்ஸ் ஆர் மோர் தேன் ஹாப்பி. ஸோ ஏன்னா 10-20% கண்டின்ஜென்சிக்கு அவங்க வைப்பாங்க. சப்போஸ் நடக்கலைன்னா என்ன இஷ்யூ ஏதாவது இருந்ததுன்னா ஹவ் யூ வில் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டிஎஸ்சிஆர் தான் மெஷர்மெண்ட். ஒரு டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க இதை. இட் இஸ் அ மெஷர்மெண்ட் நம்மளோட பிசினஸோட பொட்டன்ஷியல் எவ்வளவு மடங்கு நம்ம இஎம்ஐ ரீபே பண்ணலாம்னு சொல்லிட்டு. நம்ம லோன் கம்மியா வச்சிருக்கோம், நம்ம சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னா அவங்க ஈஸியா நம்மளோட லோனை ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. இது கம்ப்ளீட்லி ஒரு டேர்ம் லோனுக்கானது. ஏன் இதை செக் பண்றாங்கன்னா, சப்போஸ் ₹1 சம்பாதிச்சு அந்த என்டையர் ₹1 நம்ம திருப்பி பேங்க்குக்கே கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கோப் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இருக்காது, நம்ம ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டலோட கொஞ்சம் ஸ்டாக் ஜாஸ்தியா வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்கோப் இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா ஒரு ஸ்பேஸ் ஃபார் growthன்னு இருக்கிற சூழ்நிலையில அவங்க டிஎஸ்சிஆரை செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் செக், ஒன்ஸ் சாட்டிஸ்ஃபைட், they are good to go, they will surely provide us the loan. சரி, லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்ற அளவுக்கு ஈஸி கிடையாது இது. இதுல கூட ஒரு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் வரும். நம்ம ப்ராஜெக்ட் ஓபன் பண்ண போறது ஜனவரி எண்டு, நம்மளுக்கு லோன் வந்துடணும் டிசம்பர் எண்டுக்குள்ள, அட்லீஸ்ட் 1 month in advance. அதுக்கு நம்ம அக்கார்டிங்லி ப்ரீ பிளானிங் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. நம்ம வந்து கொலாட்ரல் நம்ம பேங்கருக்கு சஃபிஷியண்டா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த கொலாட்ரல் சஃபிஷியண்டா இல்லைன்னா பேங்கர் எவ்வளவு லோன் கம்மி பண்ணுவாங்க, எவ்வளவு லோன் ஜாஸ்தி பண்ணுவாங்க, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும். நம்ம கேஷ் ஃப்ளோஸ் வந்து இந்த பேங்க் வழியா தான் ரூட் ஆனோம், இவ்வளவு பாரிபாசு சார்ஜ் இருக்கணும், இந்த ஆல் தீஸ் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இன்கம் பாஸ் பண்ணிட்டு நம்ம அந்த லோனை எடுத்துட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட்ல அப்ளை பண்ணணும். ஸோ லோன் எடுக்கிறது மட்டும் இல்ல, இந்த ப்ராசஸை கூட எப்படி ஸ்மூத்தா பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல் ஆக்கணும், அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். நம்ம இந்த ப்ராஜெக்ட் என்டையர் மல்டிப்ளைங் ஃப்ரம் 1 to manyல எல்லாமே இருக்கு. ப்ராஜெக்ட் அசஸ் பண்ணிட்டீங்க, ப்ராடக்ட்ஸும் இருக்கு, கஸ்டமர் பேஸ் இருக்கு, டார்கெட் இருக்கு, லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க, ரிஸ்க் அசஸ் பண்ணிட்டீங்க, ப்ராஜெக்ட் வயபிலிட்டி பார்த்துட்டீங்க, லோனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. ஆனா லோன் இன்னும் வரலன்னா ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் பண்ண முடியாது. இல்லைன்னா என்ன ஆகும், எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல இருந்து காசு எடுத்துட்டு இந்த லோனுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல போட போறீங்க, அதோட ஒர்க்கிங் கேபிட்டல் எஃபெக்ட் ஆயிடும். அந்த மாதிரி எந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்னா இந்த சேலஞ்சஸை கூட நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு we have to sail through. ஸோ ஜஸ்ட் டு கன்க்ளூட் த செஷன், இது எப்படி இருக்குன்னா 1 to many போறது வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப கேர்ஃபுல்லா கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்துட்டு நம்ம போனோம். இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு கிளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஷாப் வந்து ஒரு 10 years எடுத்தது. ஃபர்ஸ்ட் ஷாப் டு செகண்ட் ஷாப் ஓன் ஷாப்பே பண்ணாரு.
இதே மாதிரி இடம் வாங்கிட்டு லோன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஷாப் டு செகண்ட் ஷாப் வந்து 10 இயர்ஸ் எடுத்துட்டு பண்ணாரு. செகண்ட் ஷாப் டு தேர்ட் ஷாப் அவர் என்ன ஸ்பீட்ல பண்ணாரு தெரியுமா? 4 வருஷம். 10 years, first shop to second shop to third shop 4 years, third shop to the fourth shop. Okay, because now he knows much more எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்தாரு 2 yearsல. இதுக்கப்புறம் இப்போ ஃபோர்த் ஷாப்ல இருந்து ஃபிஃப்த் ஷாப் போயிட்டு இருக்காரு. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 1 year. எடுத்தது அவர் ரீபே பண்ணிட்டாரு. அதுக்கு எடுத்தது கூட ரீபே பண்ணிட்டாரு. பட் ஃப்ரம் ஒன் டு மெனி ஹி ஹஸ் ஸ்கேல்ட். இட் ஹஸ் டேக்கன் ஹிம் மோர் தென் நவ் 15 years. பட் இதே ஸ்பீடா போக போறாரா இல்ல மல்டிபிள் ஸ்பீடா போக போறாரா? அது நெக்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்கறது. இன்னொரு கிளைண்ட் வந்து 4 yearsல 8 ஸ்டோர் போட்டார். எல்லாமே ரெண்டல். அவர் ஓன் ஸ்டோரே போல, எல்லாம் ரெண்டல் மாடல் எடுத்துட்டு ரெண்டல்ல போட்டு இந்த பிசினஸ்ல இருந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டவுன் பேமெண்டா எடுத்துட்டு அடுத்த பிசினஸ்க்கு போட்டுட்டாரு. அடுத்த பிசினஸ்ல சம்பாதிச்சு அதை டவுன் பேமெண்ட் 4 yearsல 8 stores. See, it is not about the size of the store, the scale of the store, but how you want to multiply. இன்னொரு கிளைண்ட் ஃப்ரான்ச்சைசி மாடல் அடாப்ட் பண்ணிட்டாரு. If you have a proven financial feasibility, if you're able to see that you can also make money, the franchisee also can make money, then you will find somebody for that. And somebody goes for an investor. They take lump sum money from the investor and deploy multiple stores at a time. Why I'm talking, நான் ஏன் ஸ்டோர் மட்டும் சொல்றேன்னா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன். இதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, ஏஜென்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஒன் டு மெனி போகிறதுக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்கணும்னா இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட். ஸோ தேங்க்யூ ஆல், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த ஃபார்ம் உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். மேபி யூ கேன் புட் த ஃபார்ம் இந்த சேட் பாக்ஸ். ஸோ தே கேன் ஆல்சோ, இந்த செக்லிஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த ஃபார்மு. நீங்கள் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னா இந்த செக்லிஸ்ட்டை மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் இஃப் அட் ஆல் எனி அசிஸ்டன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் எங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ்னா we are open for questions. சாட் பாக்ஸ்ல வந்துட்டு ஃபார்ம் சர்க்குலேட் பண்ணியாச்சு மேம். அண்ட் we are open for the questions. சாட் பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கவர்னன்ஸ் இஸ் இன்டர்னல் ரிஸ்க்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. சார் இப்போ கவர்னன்ஸ் வந்துட்டு கார்பரேட் கவர்னன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்டர்னலி வந்துட்டு நீங்க ஒரு செட் ஆஃப் பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான கவர்னன்ஸும் நம்ம இன்டர்னல் தான் நம்ம மீன் பண்றோம். கவர்னன்ஸ்ங்கிறது வந்துட்டு பிளைண்டா இருங்காட்டியும் ஐ திங்க் யூ காட் கன்ஃபியூஸ்ட். விச் இஸ் இன்டர்னல் உங்களோட பாலிசிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் நம்ம கவர்னன்ஸ்ல மீன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. And any other questions or on the form explain பண்ணணும், anything we are ready to open. Yes. உங்களுக்கு relating to fundings or any issues or anything which your business need assistance, ஒரு experts or professionals கிட்ட வந்துட்டு ஒரு கைடன்ஸ் வேணா வந்துட்டு always we are here to help you. We got one more questions. When talking about the profit and return calculation, how to do it if profit is in the form of stock in trade only? Perfect sir. இப்போ நீங்க கேட்டிருக்க கொஸ்டின் வந்துட்டு எல்லா சின்ன பிசினஸும் சஃபர் ஆகிறது. They will earn it, பட் அது வந்துட்டு ஸ்டாக்கா அக்குமுலேட் ஆயிருக்கும். அந்த கேஷ் ஃப்ளோ கிரன்ச் ஆர் அந்த கேஷ் ட்ராப்ல நம்ம மாட்டாம இருக்கிறதுக்கு நம்ம தான் பிளான் பண்ணணும். We have to set a limit. எனக்கு வந்துட்டு நான் க்ளோசிங் ஸ்டாக் ஆர் ஸ்டாக் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு 5 crores தான் வச்சிருப்பேன். இந்த வால்யூம் நான் வந்துட்டு 100 crores பிஸ்னஸ்க்கு நான் 5 crores தான் வச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம வச்சுட்டு அதுக்கு மேல போகக்கூடாது.
Next, we got one more question. I think first question answer பண்ணியாச்சா sir? Sorry, identify பண்றது. Yes, Rajkumar sir, you're audible. Yes, சொல்லுங்க sir. Hello. Yes sir, you're audible sir. How can we identify the investor in the market, sir? Perfect question sir. So இப்போ நம்மளுடைய requirement என்னது, என்ன purposeக்காக பண்ண போறோம், this we will take it up a call with discussion. நம்ம இந்த செஷன் முடிஞ்ச உடனே கூட we can take it up a call sir. Okay, ஏன்னா பர்பஸ் என்ன நம்ம டிஃபைன் பண்ணணும், எதுக்காக போறோம், இன்வெஸ்டருக்காக we have to prepare it, நம்ம பிசினஸ் மாடல் என்ன, we have to give them, என்ன பர்பஸ்க்கு அவங்களை நம்ம உள்ள கொண்டு வரோம் ஃபர்ஸ்ட். எனக்கு ஃபண்டிங் தானா we can go with a bank funding, இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு லாங் ரன்ல வந்துட்டு ஒரு ஹியூஜ் சினர்ஜி பெனிஃபிட் இருக்குமா. சினர்ஜி பெனிஃபிட் நீங்க நம்ம மீன் பண்றது வந்துட்டு நான் அந்த பர்சனை கொண்டு வரதுனால வந்துட்டு பிசினஸ்க்கு என்ன வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். okay, sir. Okay. ஏன்னா நீங்க ஒரு இன் ஷார்ட் வந்துட்டு பிசினஸ் இஸ் சிமிலர் டு பேபி. ஒரு பேபியை வந்துட்டு நம்ம க்ரோ பண்றோம், ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு ஒரு பர்சன்ட் நம்ம கொடுக்க மாட்டோம்ல. அது என்ன ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கணும், which we will discuss sir. We will connect with you. Okay. Any parameter to understand the amount of loan to be taken. For example, if I want 1 crore capital, how much loan is to be taken? Any percentage as a guiding figure. Overall, Knowing your name sir. So in this question, நம்மளுக்கு லோன் இவ்வளோ பர்சன்டேஜ்னு யாரும் ஃபிக்ஸ் பண்ணல சார். அந்த பிஸ்னஸ் மாடல் ஒர்க் அவுட் ஆகாம ஆகாதா, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலர் டு ஷர்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஒரே ஷர்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. உங்களுக்கு ஒரு ஷர்ட், எனக்கு ஒரு ஷர்ட். அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த கேபிட்டல் ஃபண்டிங்கிறது வந்துட்டு ஆர் இந்த கேபிட்டல் அலோகேஷன், எவ்வளோ லோன் எவ்வளோ வந்துட்டு ஓன் ரேஷியோங்கிறது இதுதான் பெஞ்ச் மார்க் அப்படின்னு பர்சன்டேஜஸ் இல்லை. பட் ஜென்ரலாக ஐடியலி அவங்க சொல்றது வந்துட்டு 2:1 ரேஷியோ. ஆனா தட் இஸ் நாட் எ தம் ரூல். நம்ம வந்துட்டு டெய்லர் மேடா வந்துட்டு அதையே கண்ணை மூடிட்டு பார்க்க கூடாது. 2:1 இஸ் ஐடியல் சினாரியோ. 2:1 2 times the debt, 1 times the equity. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 crores இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா வந்துட்டு 2 crores debt, 1 crore equity. பட் இந்த ஃபண்டிங்க்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் நம்ம பின்னாடி டிபெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் we can arrive. இது ஒரு ஐடியல் சினாரியோல ஜெனரலி மார்க்கெட்ல யூஸ் பண்ற டேர்ம்ஸ். ஹோப் we are able to clear that one. Can we do debentures, proprietors, partnership firms? If so, how? Can we do debentures, proprietors? So, one second, I'll just yes answer ma'am. the part. For debentures, sir, debentures என்னன்னா ஒரு loan instrument basically. You take it from a corporate, you take it from an individual. It is என்னன்னா நான் உங்ககிட்ட இருந்து ஒரு லோன் எடுத்திருக்கேன், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எடுத்திருக்கேன், இது இந்த டேர்ம்ஸ்ல நான் ரீபே பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு டாக்குமெண்ட் தான் ஒரு டிபெஞ்சர். ஓகே, பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இதுக்கு ஒரு ஃபார்மல் பேர் கொடுத்துட்டாங்க, டிபெஞ்சர்னு. நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப் இல்ல பார்ட்னர்ஷிப்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்ல உங்களோட தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குறீங்க பாருங்க லோன், அது ஆக்சுவலி ஒரு டிபெஞ்சர் தான். It is a loan that is secured from a third party who is not actively involved in the business. You will call it as a debenture. And இது சிம்பிளா சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு ஓரல் இல்லைன்னா ரிட்டர்ன் டாக்குமெண்டேஷன்ல நீங்க இந்த லோன் வாங்கிடுவீங்க. சிமிலர் டு பேங்கிங், நீங்க either you can be collateralized or non collateralized. இந்த லோனை நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம் உங்க புக்ஸ்ல. டேர்ம்ஸ் கூட நீங்க முதலே டிசைட் பண்ணிடலாம். ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட் மாதிரி கூட டிராஃப்ட் பண்ணிட்டு இதை நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கும் வச்சுக்கலாம், பார்ட்னர்ஷிப்க்கும் வச்சுக்கலாம். பிரைவேட் லிமிடெட் வரச்ச இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் ஆல்வேஸ் மச் மோர் ஸ்ட்ரக்சர்ட் than a proprietorship firm and a partnership firm, and so they have called debentures, redeemable preference shares அந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்து இதை ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க. பட் மோர் ஸோ ஃப்ரம் த என்ன சொல்றாங்க, டே டு டே பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ், நீங்க ஒரு லோன் எடுக்கிறது தான் டிபெஞ்சர் ஃபார் proprietorship and partnership firms. Last question. Can we do open advertisement for asking like that? Is there any governance rules for non-private limited? சார் ஆக்சுவலி நீங்க எவ்வளோ ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா கூட இல்லை சார், யாராவது வரணும் கொடுக்கறதுக்கு. பிகாஸ் இட்ஸ் அ லெண்டிங், காசு கொடுக்க வேண்டிய ஆக்டிவிட்டி. ஓகே சார், இதில் என்ன ஆகும்னா
எப்போ எப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மோ இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு யார் கொடுப்பாங்கன்னா ஹையஸ்ட் ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருந்ததுன்னா தான் வரும் சார் அதில். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இஃப் யூ லுக் அட் இட், ஐ நோ த பர்சன், தென் தெர் வில் பி அ லோன் ஃபண்டிங் டு யூ. அதர் தென் தட் காமனர்ஸ் வந்துட்டு அப்போனா அது ஒரு பொந்தி ஸ்கீம் சார். இது சொல்லுவாங்கல்ல சார், 1 கொடுத்தா 4 வரும், அந்த மாதிரி ஒரு பொந்தி ஸ்கீம் ஆகிடும். பட் இட் இஸ் நாட் பாசிபிள் தட் யூனோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து யாராவது வந்து நம்மள லோன் கொடுக்குறாங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் பண்ணிடுவாங்க சார் அந்த இதில். இட் இஸ் பிகாஸ் அவங்களே ஒரு சானிட்டி செக் வைப்பாங்க த்ரூ ட்ரஸ்ட் அண்ட் த்ரூ பீப்புள் அரவுண்ட் யூ. Yes, well said, ma'am. Can we conclude the meeting, ma'am? Yeah, I think if there's no other question, then we can conclude the meeting with you. Yes, we have shared the contact info of our office. You can either we can call us or you can reach it to info@canbeindia.com. It's a feedback form கொடுத்துருங்கம்மா. Yes. Yes, ma'am. About this session, feedback form வந்துட்டு உங்களுக்கு சர்க்குலேட் பண்றோம். The feedback formலயே வந்துட்டு எனிதிங் இந்த டாபிக் வந்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஆர் எங்களுக்கு இந்த டாபிக்ல வந்துட்டு கைடன்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும், அந்த மாதிரி எனி சஜஷன் நீங்க கொடுத்தீங்கனாலும் அந்த டாபிக்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்து பேசுவோம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி 1 to many போறதுங்கிறதே வந்துட்டு which has a request by many people, அதனால தான் இந்த செஷனே கண்டக்ட் ஆயிருக்கு. சிமிலர் வே எங்க நெசசரி இருக்கு ஆர் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து if you are thinking now, just give a feedback to us which will help you. We can end the meeting, Netaji. Yes, ma'am. We'll be ending up the meeting. Give us a minute, ma'am. On the feedback mode, they are Okay. posting it. Let's wait for a minute. On the feedback from Vandavane, you can leave the meeting. Thank you so much for your wonderful time. Saturday evening, இவ்வளோ நேரம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணது. From the beginning, you are seeing அந்த crowd வந்துட்டு குறையில அதே நம்பர் ஆஃப் பீப்புள் வந்துட்டு என் வரைக்கும் இருந்திருக்கீங்க. Hope everyone is desperate to grow their business. Next level எப்படி போகலான்னு பார்க்கறதுக்கு. எஸ், ஃபீட்பேக் வந்துட்டு இப்போ chatல இருக்கு. ப்ளீஸ் கிவ் அஸ் அ ஃபீட்பேக். அந்த ஃபீட்பேக்ஸை பார்த்துட்டு தான் வந்துட்டு நெக்ஸ்ட் செஷனாக இருக்கட்டும், இதாக இருந்தாலும் we can plan it. Thank you so much. Thank you all.